ரோம் அடிமைகளின் அவல வாழ்க்கை. உலகின் வலிமைமிகு சாம்ராஜ்யங்களில் ரோம் முதன்மையானது. அதன் நாகரிகமும் கலாச்சாரம் இவ்வுலகிற்கு தந்த தத்துவார்த்தங்களின் அடிப்படையில் தான் இன்றைய உலகின் ஜனநாயகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல எனும் பழமொழிக்கேற்ப நம் முந்தைய கால தொலைக்காட்சி தொடர்களில் கண்டு வந்த ரோம் பற்றிய காட்சி அமைப்புகள் போல எதுவும் அலங்காரமானது அல்ல. மாறாக கொடூரமாக நடத்தப்பட்ட அப்பாவி அடிமைகளின் உதவியால் தான் ரோம் சாம்ராஜ்யமே கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்பதே உண்மை. உலகம் முழுவதிலும் அடிமை முறை இருந்து வந்தது எனினும் அந்த காட்சி அமைப்புகளில் காட்டப்பட்டதைப் போல ரோம் அடிமைகளின் வாழ்க்கை அத்தனை ஒன்றும் சொல்லும்படியானது அல்ல. ரோம் சாம்ராஜ்யத்தில் அடிமைகளின் இழிநிலையை இங்கே கொஞ்சம் பார்க்க. அடிமைத்தனம் என்பது எல்லா இடங்களிலும் பரவலாக இருந்த ஒன்றுதான் என்றாலும் ரோம் போன்றதொரு மிகப்பெரிய நிலப்பரப்புடைய சாம்ராஜ்யம் ஒன்றில் அது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாகவே இருந்தது. அதாவது 4 மில்லியன் கிலோமீட்டர்கள் பரப்பளவில் உலகின் 20% மக்கள் தொகையை உடைய ஒரு நிலப்பரப்பிற்கு அடிமை முறை என்பது ஒரு மேட்டிமைத்தனமாக இல்லாவிடனும் அது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்தது என்றே கூற வேண்டும். ரோமில் அடிமையாக இருக்க வெள்ளையராகவோ கருப்பராகவோ மற்ற நிறத்தினராகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த நாட்டினர் எந்த குலத்தினர் என்ற பாகுபாடு எதுவும் இல்லை. உழைத்து பிழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரோமுக்கு வரலாம். ரோம் தனது ஆட்சி கட்டலில் உச்சத்தில் இருந்த பொழுது அங்கிருந்த அடிமைகள் சிலரும் நல்ல நிலைமையில் தான் இருந்தார்கள். உண்மையில் ரோம் தலைநகர் இத்தாலியில்தான் குடிமக்களில் 1/3 அடிமையாக இருந்தனர். அதாவது ரோம் சாம்ராஜ்யத்தின் குடிமக்களில் 20% பேர் அடிமைகளாகத்தான் இருந்தனர். அது மிகச் சாதாரண ஒன்றாகவே அந்நாளில் கருதப்பட்டது. ஆனாலும் அவ்வாறு நல்ல நிலைமைக்கு வந்துவிடும் அடிமைகள் சில நாட்களில் பொதுமக்கள் பார்வைக்கு காணாமல் போய்விடுவார்கள். அடிமைகளாய் இருந்தவர் தனக்கு ஒரு உதவியாளர் வைத்துக் கொண்டாலோ அவருக்கென்று சொந்தமாக ஒரு துண்டு நிலம் வாங்கியிருந்தாலோ அவரை காணாமல் ஆக்கிவிடுவார்கள். அடிமைகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் இதுவும் ஒன்று. மக்களும் இதை மிக எளிதாக கடந்து பெரிதுபடுத்திக் கொள்வதில்லை. விடுதலை என்பது மனிதனின் அடிப்படை உரிமை என்பதெல்லாம் அங்கே எடுபடாத வாதம். சுதந்திரம் பெறுவது என்பது ஒரு வகை ஆடம்பரம். அது குறிப்பிட்ட சலுகை பெற்றவர் மட்டுமே அடைந்து கொள்ள முடியும். அடிமை முறை ரோமுக்குள் எப்படி புகுந்தது என நீங்கள் கேட்கலாம். யதார்த்தத்தில் ரோமர்கள் போர்களிலும் நிலத்தை விரிவுபடுத்துவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அண்டை நாடுகளை போர் தொடுத்து அவரது நிலங்களையும் தங்களது ராஜ்யத்தோடு இணைத்துக் கொண்டு ஆட்சி செய்வதில் ஆர்வம் காட்டுகிறவர்கள். அவ்வாறு போரில் தோற்ற நாடுகளின் வீரர்களை தங்களது அடிமைகளாக்கி கொள்வார்கள். முதலாம் பியூனிக் போரின் போது சிசிலியை கைப்பற்ற கார்தேஜுக்கு எதிராக போரிட்ட ரோம் தனது வெற்றியின் அடையாளமாக அங்குள்ள ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என 25,000 பேரை தனக்கு அடிமைகளாக்கியது எனவும் சிலர் அந்த எண்ணிக்கை 75,000 இருக்கும் எனவும் கருத்து தெரிவிக்கின்றனர். இதுவே நமது முந்தைய கேள்விக்கு பெரிய பதிலாக இருக்கும். போர்களில் அடிமையானவர்கள் என்பது போக வணிகம் திருட்டு கடற்கொள்ளை இவற்றின் வாயிலாகவும் அடிமைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு அடிமைக்கு பிறக்கும் குழந்தை இயல்பாகவே அடிமையாகவே பிறக்கிறது. அந்த குழந்தை எந்த சீமானுக்கு பிறந்ததாக இருந்தாலும் சரி, அடிமை தாய்க்கு பிறந்தால் அது அடிமைதான். மேலும் கடன் பெற்றவர் தனது கடன்களை அடைக்க முடியாமல் போகும்போது அவர் தன்னைத்தானே அடிமை சந்தையில் விற்றுக்கொள்கிறார். வாழ்நாள் முழுவதும் கடனை அடைக்க முடியாதவருடைய குழந்தைகளும் கடன் அடையும் வரை அடிமைகள்தான். இப்படி அடிமைகளை உருவாக்குவதற்கென்றே பல யுத்திகள் இருந்தது. ரோம் சாம்ராஜ்யம் நடைபெற்ற காலங்களில் இது மிக சகஜம். பலசரக்கு கடைகளில் மளிகை பொருட்கள் விற்கப்படுவது போல அடிமை சந்தைகளில் மனிதர்கள் விற்கப்பட்டார்கள். யாருக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவரை ஏலம் விட்டோ அல்லது பேரம் பேசியோ அவரை அடிமையாக வாங்கிக் கொள்ள முடியும். நாம் முன்னமே பார்த்தது போல ஒரு அடிமையை உருவாக்குவது அல்லது வாங்கிக் கொள்வது என்பது அந்நாட்களில் எத்தனை எளிதானது யதார்த்தமானது என்பதை அறிந்தோம். இப்போது ஒருவருடன் அளவுக்கு அதிகமாக அடிமைகள் மிகைத்து விட்டார்கள் எனில் அவர் என்ன செய்வார்? அவர் சொந்தமாக செய்ய வேண்டிய வேலைகளை தவிர்த்து அவரது வீட்டில் உள்ள சமைப்பது சுத்தப்படுத்துவது சுரங்கம் தோண்டுவது கட்டிடங்கள் கட்டுவது வியாபாரத்தை கவனிப்பது இன்னும் வரவு செலவு பார்ப்பது உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளும் அடிமைகள் தலையில் தான் சுமத்தப்படும். ஏற்கனவே போர்களில் அதீத துன்பங்களை சந்தித்து வந்த அடிமைகளை மேலும் உடல் ரீதியாக துன்புறுத்தும்படியான வேலைகள் கொடுக்கப்படுவதும் தீயணைப்பு வேலைகள் கடினமான கட்டிடங்களை கட்டியெழுப்பும் வேலைகள் எல்லாமே சுமத்தப்படும். அதில் அவர்கள் மரணத்தை தழுவினால் கூட யாரும் எதுவும் கேட்கப் போவதில்லை. வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை தங்களது எஜமானர்களுக்கு சேவை செய்வதிலேயே அடிமைகளின் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்ய திறமையில்லாத அடிமைகள் கப்பலேற்றி அந்நிய தேசங்களுக்கு விற்கப்படுவார்கள் அல்லது கொடூரமான வேலைகளை செய்ய விடப்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் போர்க்கைதிகளாக பிடிப்பட்ட அந்நிய நாட்டு வீரர்கள் கிளாடியேட்டர்களாக அறியப்பட்டனர். அவர்களது ஆகப்பெரிய வேலையே குறைந்த சம்பளத்திற்கு தன் எஜமானர் சொல்லும் வேலைகளை பார்த்து முடிப்பதுதான்.
இதில் சில ஆண்களும் பெண்களும் போர்களுக்கு போக கட்டாயப்படுத்தப்படுவார்கள். பொதுவாக கிளாடியேட்டர்கள் கைகளாலோ ஆயுதம் உபயோகித்தோ சண்டை செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். கிளாடியேட்டர்களில் சிலர் எஜமானர்களுக்கு சேவை செய்ய விரும்பினால் அவர்களோடு இருந்து கொள்ளலாம். எஜமானர் நகர்வலம் வரும்பொழுதும் சந்தைகளில் வலிமையுள்ள அடிமைகளை வாங்க வரும்பொழுதும் கூடவே துணைக்கு வரலாம். எந்நேரமும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய அளவில் அடிமை வீரர்கள் குறைவில்லாமல் இருக்க வேண்டிய நிலையில் ரோம் இருந்த காரணத்தினால் அடிமை கிளாடியேட்டர்களுக்கான பெரிய வேலையே நல்ல போர் வீரர்களை தயார்படுத்துவது, அவர்களில் பலசாலிகளை அடுத்த கிளாடியேட்டர்களாக உருவாக்குவதும் தான். கிளாடியேட்டர்களை வைத்து நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் நடைமுறைக்கு வந்தது. மக்கள் அமரும் எரோனா எனப்படும் பொது மைதானங்களில் கிளாடியேட்டர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பது அதில் ஒரு போட்டியாகும். ஆடம்ப பிரியர்களுக்கு அடிமை கிளாடியேட்டர்களை மோதவிட்டு காசு பார்ப்பதும் ஒருவித பொழுதுபோக்கு. போட்டியில் கடுமையான காயங்கள் அடைந்த கிளாடியேட்டர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் எஜமானர்களின் சமூக அந்தஸ்து, அவர்களது பெருமையை காப்பாற்றுகிறவர்கள் என்பதால் ஒருவேளை அவன் செத்தால் அது பற்றி யாருக்கும் கவலை இருக்காது. குதிரை மீது பணம் கட்டி ஜெயித்தால் அந்த பெருமை அதன் எஜமானனுக்கும், அது தோற்றுவிட்டால் அதற்கான பரிசு குதிரையை விற்றுவிடுவது அல்லது கொன்றுவிடுவது என்பது போலத்தான் இதுவும். ஒவ்வொரு அடிமையும் ஒவ்வொரு மாதிரி. அடிமையாக வாங்கி வரப்பட்ட எல்லா அடிமையின் வாழ்க்கை தரமும் ஒரே மாதிரி இருக்காது. சந்தைகளில் விற்பனையின் போது அடிமைகளில் அவர்களுக்கு இருக்கும் தகுதிகள், திறமைகள், தனித்துவங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு அதை கூறியே விற்பனையும் நடைபெறும். திறமைகளுடன் கூடிய அடிமைக்கு கிடைக்கும் சில பணிச்சலுகைகள் கூட திறமையற்ற அடிமைகளுக்கு கிடைக்காது. அவர்களை யாரும் வாங்க முன்வராத பட்சத்தில் அவர்கள் சுரங்கங்களுக்கும் கட்டிட பணிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு கடுமையான வேலை வாங்கப்படுவார்கள். சாகும் வரை இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்பது அவர்களது கதி. எஜமானர் வீடுகளில் வேலை செய்ய போகும் அடிமைகளை பொறுத்தவரை தினசரி வேலைகளில் எஜமானர்களுக்கு உதவ வேண்டும். மற்ற வேலை செய்வோரை விட இது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஒரு எஜமானர் தன் அடிமைக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல விதமாக கவனித்துக் கொண்டால் கூட அவருக்கு சமூகத்தில் பெரும் மதிப்பினை தேடித்தரும் செயலாகவே அது பார்க்கப்படும். இதில் பெண் அடிமைகளோடு எஜமானர் உறவு கொள்வது கூட அடிமைகளுக்குள் ஒரு பெருமையாக கருதப்படும். இந்த காலகட்டத்தில் போர்க்கைதிகளாக பிடிப்பட்ட அந்நிய நாட்டு வீரர்கள் கிளாடியேட்டர்களாக அறியப்பட்டனர். அவர்களது ஆகப்பெரிய வேலையே குறைந்த சம்பளத்திற்கு தன் எஜமானர் சொல்லும் வேலைகளை பார்த்து முடிப்பதுதான். இதில் சில ஆண்களும் பெண்களும் போர்களுக்கு போக கட்டாயப்படுத்தப்படுவார்கள். பொதுவாக கிளாடியேட்டர்கள் கைகளாலோ ஆயுதம் உபயோகித்தோ சண்டை செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். கிளாடியேட்டர்களில் சிலர் எஜமானர்களுக்கு சேவை செய்ய விரும்பினால் அவர்களோடு இருந்து கொள்ளலாம். எஜமானர் நகர்வலம் வரும்பொழுதும் சந்தைகளில் வலிமையுள்ள அடிமைகளை வாங்க வரும்பொழுதும் கூடவே துணைக்கு வரலாம். எந்நேரமும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய அளவில் அடிமை வீரர்கள் குறைவில்லாமல் இருக்க வேண்டிய நிலையில் ரோம் இருந்த காரணத்தினால் அடிமை கிளாடியேட்டர்களுக்கான பெரிய வேலையே நல்ல போர் வீரர்களை தயார்படுத்துவது, அவர்களில் பலசாலிகளை அடுத்த கிளாடியேட்டர்களாக உருவாக்குவதும் தான். கிளாடியேட்டர்களை வைத்து நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் நடைமுறைக்கு வந்தது. மக்கள் அமரும் எரோனா எனப்படும் பொது மைதானங்களில் கிளாடியேட்டர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பது அதில் ஒரு போட்டியாகும். ஆடம்ப பிரியர்களுக்கு அடிமை கிளாடியேட்டர்களை மோதவிட்டு காசு பார்ப்பதும் ஒருவித பொழுதுபோக்கு. போட்டியில் கடுமையான காயங்கள் அடைந்த கிளாடியேட்டர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் எஜமானர்களின் சமூக அந்தஸ்து, அவர்களது பெருமையை காப்பாற்றுகிறவர்கள் என்பதால் ஒருவேளை அவன் செத்தால் அது பற்றி யாருக்கும் கவலை இருக்காது. குதிரை மீது பணம் கட்டி ஜெயித்தால் அந்த பெருமை அதன் எஜமானனுக்கும், அது தோற்றுவிட்டால் அதற்கான பரிசு குதிரையை விற்றுவிடுவது அல்லது கொன்றுவிடுவது என்பது போலத்தான் இதுவும். ஒவ்வொரு அடிமையும் ஒவ்வொரு மாதிரி. அடிமையாக வாங்கி வரப்பட்ட எல்லா அடிமையின் வாழ்க்கை தரமும் ஒரே மாதிரி இருக்காது. சந்தைகளில் விற்பனையின் போது அடிமைகளில் அவர்களுக்கு இருக்கும் தகுதிகள், திறமைகள், தனித்துவங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு அதை கூறியே விற்பனையும் நடைபெறும். திறமைகளுடன் கூடிய அடிமைக்கு கிடைக்கும் சில பணிச்சலுகைகள் கூட திறமையற்ற அடிமைகளுக்கு கிடைக்காது. அவர்களை யாரும் வாங்க முன்வராத பட்சத்தில் அவர்கள் சுரங்கங்களுக்கும் கட்டிட பணிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு கடுமையான வேலை வாங்கப்படுவார்கள். சாகும் வரை இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்பது அவர்களது கதி. எஜமானர் வீடுகளில் வேலை செய்ய போகும் அடிமைகளை பொறுத்தவரை தினசரி வேலைகளில் எஜமானர்களுக்கு உதவ வேண்டும். மற்ற வேலை செய்வோரை விட இது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஒரு எஜமானர் தன் அடிமைக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல விதமாக கவனித்துக் கொண்டால் கூட
அவருக்கு சமூகத்தில் பெரும் மதிப்பினை தேடித்தரும் செயலாகவே அது பார்க்கப்படும். இதில் பெண் அடிமைகளோடு எஜமானர் உறவு கொள்வது கூட அடிமைகளுக்குள் ஒரு பெருமையாக கருதப்படும். ரோம் சாம்ராஜ்யத்தில் அடிமை முறை என்பது மிக இயல்பாக, அதே சமயம் பரவலாக இருந்து வந்தது என்பதை பார்த்தோம். இதில் ரோம் நாட்டின் ஏழை கூட தன் வசதிக்கு 1-2 அடிமைகளை வைத்துக் கொள்ளாமல் இருக்க மாட்டார். இங்கே அடிமை என்பது நமக்கான சொத்து பத்துகளுக்கு இணையானது. ஒருவர் எவ்வளவு பணக்காரரோ அவ்வளவு அடிமைகள் அவருக்கு இருப்பார்கள். ஒருவர் 100 அடிமைகளை கூட உடன் வைத்திருப்பார்கள். அவர்களது மாளிகையை சுற்றி அதனை பராமரிக்க அவர்கள் வட்டமடித்துக் கொண்டே இருப்பதை காணலாம். எகிப்து, ரோம் நாடுகளை பொறுத்தவரை ஒரு சாதாரண கைவினைஞன் கூட 2-3 அடிமைகளை தனது அன்றாட பணிக்காக வைத்திருப்பது சகஜமானது. இதில் வணிகர்களும் அரசியல்வாதிகளும் தான் முக்கியமானவர்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களது அடிமைகள்தான் தனது 2வது கால் என்னவே நினைப்பவர்கள். 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ரோம் அமைச்சருக்கு 400 அடிமைகள் இருந்ததாகவும், கிமு 8இல் வாழ்ந்த ஹெய்சிலியஸ் ஐசோடோரிஸ் என்ற ரோமன் வணிகரும் அரசியல் புள்ளியுமான அவருக்கு அவர் இருக்கும்போது 4100 அடிமைகள் இருந்தார்கள் என்பதும் ரோம் சாம்ராஜ்யத்தில் அடிமை சந்தை எந்த அளவுக்கு விரிவாக இருந்துள்ளது என்பதை காட்டுகிறது. பணக்காரர்களுடைய நிலையும் அவர்கள் சக மனிதனை எப்படி நடத்தினார்கள் என்பதும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஒவ்வொரு அடிமைக்கும் விடுதலை என்பது ஒவ்வொரு நாள் இரவும் கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு மாத்திரமே. ஆனால் ஒரு அடிமை தனக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. அதற்கு பெயர் மனிதாபிமானம். ஆம், தன் எஜமானர் மன திருப்தியடையும் அளவுக்கு அபாரமான சேவைகளை செய்து அவரது மனதை வென்று இவனுக்கு விடுதலை அளிக்கலாமா என அவரே கேட்டுக்கொள்ளும் அளவுக்கு ஒரு அடிமை வேலை செய்திருந்தால் ஒருவேளை அவன் விடுவிக்கப்படலாம். அந்நாட்களில் அப்படி மனிதாபிமானம் கொண்ட எஜமானர்களை கண்டுபிடிப்பது கடினம். கடனில் அடிமையானவருக்கும் இதுவே வழி. எப்படியாவது எஜமானர் மனதில் இடம் பிடித்து தாம் செய்த சேவைகள் போதும் என அவராகவே நினைத்து நமக்கு விடுதலை அளித்தால் அளித்தபடி. ஆனால் 2 வழியுமே அடிமைகளுக்கு கை கொடுக்காததுதான். எப்படியாவது எஜமானர் மனதில் இடம் பிடித்து தாம் செய்த சேவைகள் போதும் என அவராகவே நினைத்து நமக்கு விடுதலை அளித்தால் அளித்தபடி. ஆனால் 2 வழியுமே அடிமைகளுக்கு கை கொடுக்காததுதான். எந்த எஜமானனும் தன் அடிமைக்கு மனமுவந்து விடுதலை கொடுக்க நினைப்பதே இல்லை. அவ்வாறு அவர் விடுவிப்பதாக இருந்தாலும் அந்த அடிமை 30 வயதினை கடந்தவனாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கு அடிமைகளின் மொத்த வாழ்நாட்களே 28 வயதினை தாண்டுவதே கடினம். எனவே ஒவ்வொரு அடிமையும் தங்களது விதி இதுதான் என நினைத்து கொண்டு வாழ்நாளை கழித்து கொள்ள தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். அடிமை விடுதலை. அப்படியே ஒரு அடிமை தனக்கான விடுதலையை பெற்றுக்கொண்டாலும் அவனது வாழ்க்கை செழுமையானதாக இருந்துவிடும் என்றுதானே நினைத்தீர்கள்? நிச்சயமாக இல்லை. சாதாரண சுதந்திர மனிதனைப் போல நடமாட முடியுமே தவிர அரசு பணிகள், பொது பணிகள் உட்பட எந்தவித அங்கீகாரமும் அவனுக்கு கிடைக்கப்பெறாது. மொத்தத்தில் ஒரு அடிமை அவன் விடுதலை அடைந்தாலும் அடிமை மாதிரி தான் இருப்பான். அவனுக்கான எந்த ஒரு மதிப்பும் காட்டப்படாத நிலையில் மீண்டும் அவனாகவே தன்னை அடிமை சங்கிலிக்குள் நுழைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நினைத்து பாருங்கள் அவனது மனநிலை எப்படி இருக்கும் என்று. அடிமைகள் அடிமைகளுக்கான எஜமானர் ஆகுதல். தங்களது எஜமானர்களின் இதயங்களை வென்று அவரிடமிருந்து விடுதலையும் உதவித்தொகையும் பெற்றுக்கொண்ட மிகச் சொற்பமான அடிமைகள் தங்களுக்கான வேலைகளையும் ஊதியத்தையும் தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டு நல்ல வீடு, நல்ல தொழில் என்று வாழ்ந்த கதைகளும் உண்டு. ஆனால் இதில் முரண்பட்ட விஷயம், இவரும் கொஞ்சம் காசு சேர்ந்தவுடன் இன்னொரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை அடிமைப்படுத்தி வைப்பதுதான். தான் அடிமையாக இருந்து அனுபவித்த கொடுமைகளை இன்னொருத்தனுக்கும் கொடுக்க நினைக்கும் மனநிலை எப்படியானது? எனினும் இப்படியானவர்களும் இருந்தார்கள். அடிமைகளுக்கு எஜமானர் கொடுத்த கடுந்தண்டனைகள். அடிமைகளாக வாழ்வதே ஒரு கொடுந்தண்டனைதான். இந்நிலையில் தன் எஜமானர்களுடைய தனிப்பெரும் சொத்துக்களில் ஒன்றாக கருதப்படும் அடிமைகள் சரியாக வேலை செய்யவில்லை அல்லது ஓரிரு நிமிடங்கள் சும்மா நின்று பேசிக்கொண்டிருந்ததாக புகார் வந்தாலோ அல்லது எஜமானின் அடுத்த கட்ட நடவடிக்கையை மதிக்காமல் ஒழுங்கின்மையாக நடந்து கொண்டால் கூட எஜமானர்கள் அவர்களை தண்டிக்கும் விதம் மிக கொடூரமாக இருக்கும். சாட்டையடி, பட்டினி போடுதல், செக்கு உருட்டு செய்து உயிர் போகும் அளவுக்கு வாட்டி எடுத்தல் போன்றவை வழமையான தண்டனையாக இருந்தாலும் எஜமானர் நினைத்தால் அவரை சிலுவையில் ஏற்றி கூட கொல்லலாம். அடிமைகளுக்கான உரிமை சட்டங்களோ அல்லது அவர்களுக்கான நீதி பரிபாலனங்களோ எதுவுமே கிடையாது. டைட்டஸ் மாஷியஸ் பிளேட்டஸ் என்ற ஒரு லத்தீன் மொழி நாடக எழுத்தாளர்
இந்த அடிமைகளின் வாழ்க்கை முறை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள், இழைக்கப்பட்ட அநீதிகள் ஆகியவற்றை அவ்வப்போது தனது பல நாடகங்களில் காட்சி அமைப்புகளாக இடம்பெறச் செய்திருப்பார். இவற்றை பார்க்கும்போது ரோம் எஜமானர்களின் குரூரங்கள் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கும் என்பதை உணர முடிகிறது. இவற்றை பார்க்கும்போது ரோம் எஜமானர்களின் குரூரங்கள் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கும் என்பதை உணர முடிகிறது. பற்றாக்குறை உணவு. இன்றைய சூழலில் நம்மில் ஒரு சாதாரண மனிதர் கூட அவருக்கு அன்றாடம் தேவைப்படும் உணவைப் போல மற்றொரு மடங்கினை வீட்டில் இருப்பு வைத்து கொண்டிருப்பார். வேண்டுமான அளவு சாப்பிடவும் அனுபவிக்கவும் நமக்கு தடைகள் இருக்காது. ஆனால் அந்த காலத்தில் அடிமைகளுக்கோ உணவு என்பது கூட ஒரு அநீதிதான். தேவையான அளவுக்கு உணவு கொடுக்கப்படாது. சொந்தமாக திருகை வைத்து கோதுமை அரைத்து மாவு தயாரித்து கொள்ள முடியாதவர்களுக்கு சுட்ட ரொட்டியே கிடைக்கும். ஆனால் அளவோடுதான் கிடைக்கும். இது பற்றி மார்க்கஸ் போஷியஸ் கேட்டோ என்கின்ற போர் வீரரும் அரசியல் புள்ளியும் தனது குறிப்புகளில் அடிமைகளுக்கான உணவு பற்றி நிறைய குறிப்புகளை எழுதி வைத்துள்ளனர். அடிமைகள் வேநீர் காலங்களில்தான் அதிக பணிச்சுமைக்கு ஆளாக்கப்படுவார்கள். ரொட்டிகள் தயாரித்து வைப்பதை விட அவர்கள் ரொட்டிகள் தயாரிக்க மாவு அரைத்து வைப்பதும் ஒயின் மதுபானம் தயாரிப்பதும் தான் அவர்களது தலையாய கடமையாக இருக்கும். அடிமைகளுக்கு கொடுக்கப்படும் சுவை மிகுந்த உணவு என்றால் அது அதிகப்படியாக உப்பில் ஊற வைத்த மட்டமான ஆலிவ் பழ ஊறுகாய்கள் தான். 1ஆம் நூற்றாண்டில் அடிமைகள் தங்களுக்கான சொந்த காய்கறி தோட்டம் வைத்துக் கொள்ள உரிமை இருந்துள்ளது. எஜமானர் அனுமதி அளித்தால் மட்டுமே காட்டுப்பழங்கள் மற்றும் தினசரி அவர்களுக்கு தேவைகளுக்கான காய்கறி தோட்டம் அமைத்துக் கொள்ளலாம். விக்குகளின் தோற்றம். இன்று உலக அளவில் தலையில் விக் எனப்படும் தைக்கப்பட்ட செயற்கை முடிகளை வைத்துக் கொள்வது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக சகஜமாகிவிட்ட ஒன்று. உடனடியாக தங்களது தோற்றங்களை மாற்றிக்கொள்ள இந்த விக்குகள் பெரும் உதவிகரமாக இருப்பவை. ஆனால் இந்த விக் வைக்கும் முறை உருவாக்கப்பட காரணமாயிருந்தவர்கள் அடிமைகள் என்றால் மிகையல்ல. ரோம் நாட்டு பெண்கள் இயற்கையாகவே செம்பட்டை எனும் சிவப்பு நிற தலைமுடி கொண்டவர்கள். அவர்கள் தலைமுடியை விட கருப்பு நிறமும் மஞ்சள் பழுப்பு நிறமும் கொண்ட தலைமுடியுடன் இருப்பதே விருப்பத்திற்குரியது. அவர்கள் அதற்காக மெனக்கெட்டு தலையில் பூச்சு பூசு கொண்டிருக்க வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல அவை நிறம் மங்கிவிடும் என்பதால் மீண்டும் தலைமுடிக்கு பூச்சு பூச வேண்டிய நிலை வரும். ஆகவே இதற்காக அங்குள்ள கலைஞர்கள் கண்டுபிடித்ததுதான் இந்த விக்குகள். பொதுவாக இந்த தலைமுடிக்காகவே உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அடிமைகள் வாங்கப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள். குறிப்பாக கருப்பு நிறம் இந்தியர்களிடமும் மஞ்சள் பழுப்பு ஜெர்மனிய மக்களுடன் தான் காணப்படும். அவர்கள் தங்கள் முடிகளை கத்தரித்து விக் தயாரித்து ரோம் ராணிகளும் இளவரசிகளும் வைத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். இப்படியாகத்தான் நம் இன்று உபயோகிக்கும் விக்குகள் பயன்பாட்டிற்கு வந்தன. குறிப்பாக கருப்பு நிறம் இந்தியர்களிடமும் மஞ்சள் பழுப்பு ஜெர்மனிய மக்களிடம்தான் காணப்படும். அவர்களது முடிகளை கத்தரித்து விக் தயாரித்து ரோம் ராணிகளும் இளவரசிகளும் வைத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். இப்படியாகத்தான் நாம் இன்று உபயோகிக்கும் விக்குகள் பயன்பாட்டிற்கு வந்தன. அடிமைகளுக்கான உரிமைகள். இப்பொழுது உங்களுள் இருக்கும் நீங்கள் எப்பேற்பட்டவர் என்பதை சற்று ஆழமாக சென்று அறிய இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள் அந்த மோசமான அடிமை எஜமானர் இருக்கிறாரா என்பதை அறிய. ஒரு அடிமை சந்தை வியாபாரியாக நீங்கள் ஒரு சில 100 அடிமைகளை வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு இணையாக உங்களது அடிமையை உங்களால் நடத்த முடியாது. ஆனாலும் அவருக்கு சில அடிப்படை உரிமைகளை கொடுப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும். ரோம் சாம்ராஜ்யத்தில் அடிமைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வதால் எஜமானர்களின் கொடுமைகள் தாழாமல் அவர்கள் விழித்துக் கொள்ளக்கூடாது. புரட்சி மறுமலர்ச்சி என கிளர்ச்சிகளில் ஈடுபட்டுவிடக்கூடாது. அதற்காக அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்திருப்பதையோ கூடி பேசுவதையோ தடுக்க வேண்டும். அவர்களை மொழி வாரியாக, இனக்குழு வாரியாக, தேசங்கள் வாரியாக எப்போதும் பிரித்தே வைத்திருக்க வேண்டும். ஒற்றுமை, ஒருமைப்பாடு, சம உரிமை போன்ற போர்க்குரல்களை எழுப்ப அவர்களுக்கு அவகாசமே கொடுக்கக்கூடாது. ஆனாலும் நாம் அடிமையாக இருந்தாலும் நம் எஜமானர் நம்மை நன்றாகவே நடத்துகிறார் என்ற மனப்பக்குவத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமான இரகசிய அறிக்கைகள் தயார் செய்து எஜமானர் கைகளில் கொடுக்கப்பட்டது. அடிமைகளின் உடை. நாம் நினைப்பது போல அல்லது தொலைக்காட்சிகளில் காட்டப்படுவது போல ரோம் அடிமைகளது உடைகள் அத்தனை நல்லதாக ஒன்றும் இருக்காது. மிக குறைந்தபட்ச அளவு உடைதான் அடிமைகளுக்கு கொடுக்கப்படும். பளபளப்பான நல்ல நிறமுடைய அல்லது புதிய உடைகள் அடிமைகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. பொதுவாக ரோம் மக்கள் அணியும் ஆடைகளில் 2 தான் முக்கியமானது.
பெரும்பான்மை மக்கள் அணிவது அதில் ஒன்று டியூனிக் எனப்படும் மேலங்கி, அடுத்தது டோகா எனப்படும் முழுக்கை அளவுள்ள உள்சட்டை. பணக்காரர்களும் அரசர்களும் அவர் தம் குடும்பத்தினரும் மட்டுமே அணியக்கூடிய மிருக ரோமங்களில் தயாரான அங்கிகள். இதில் அடிமைகளுக்கு 3.5 அடி அளவுள்ள ஒரு மேலாடை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கும். அதுவும் கண்ணை கவரும் நிறத்தில் இருக்கக்கூடாது. அவர்களது காலணியும் உடையும் 2 வருடத்திற்கு ஒரு முறைதான் புதுப்பித்து தரப்படும். நினைத்து பாருங்கள், 2 வருடத்திற்கு ஒரு காலணி என்பதை. இதன் அர்த்தம் அடிமை என்றால் பார்த்தவுடன் புரிந்து கொள்ளும்படியான உடையில்தான் இருக்க வேண்டும். தூரத்திலிருந்து யார் பார்த்தாலும் அவன் அடிமை என்று தெரிந்துவிடும்படியான உடைகளே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். உடையோ காலணிகளோ கிழிந்துவிட்டால் அதை தைத்து போட்டுக்கொள்ள வேண்டும். அடிமைகளின் எண்ணிக்கை அதிகமாகி அவர்கள் எங்கே புரட்சியில் இறங்கி விடுவார்களோ என அஞ்சிய போது கூட எஜமானர்கள் இவற்றை மாற்றுவதாக இல்லை. அடிமை புரட்சி. தங்களது அடிமைகளை எப்படியெல்லாம் ஏமாற்றி காலம் முழுக்க அடிமையாகவே வைத்துக் கொள்ளலாம் என பல தந்திரங்களை எஜமானர்கள் கண்டுபிடித்த போதும் ஒரு நாள் அந்த அடிமைகளிடையே புரட்சி வெடிக்கத்தான் செய்தது. அப்படி கிமு 73 இந்த புரட்சியை நடத்தியவன் ஸ்பார்டகஸ். அடிமை புரட்சி. தங்களது அடிமைகளை எப்படியெல்லாம் ஏமாற்றி காலம் முழுக்க அடிமையாகவே வைத்துக் கொள்ளலாம் என பல தந்திரங்களை எஜமானர்கள் கடைபிடித்த போதும் ஒரு நாள் அந்த அடிமைகளிடையே புரட்சி வெடிக்கத்தான் செய்தது. அப்படி கிமு 73 இந்த புரட்சியை நடத்தியவன் ஸ்பார்டகஸ். இவன் த்ரேஸ் என்ற பகுதியில் பிறந்தவன். த்ரேஸ் பகுதியை ரோம் கைப்பற்றிய போது அங்கிருந்து போர்க்கைதியாக வந்து லென்டூலஸ் பட்டியாட்டஸ் என்பவரால் அடிமையாக வாங்கப்பட்டு கிளாடியேட்டர் பயிற்சி கொடுக்கப்பட்டவன். தான் எஜமானனுக்கு தான் செய்த சேவைகள் போதும் என தீர்மானித்தவன் கிமு 73 ஒரு புரட்சியை தோற்றுவித்தான். சிறை கைதிகளாய் இருந்த போர் வீரர்களையும் அடிமைகளுமாய் சேர்ந்து 70 பேரை மலைகள் தாண்டி தப்பித்து ஓட வழி செய்தான். வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் ஸ்பார்டகஸ் அடுப்பங்கரை உபகரணங்களையே அடிமைகளுக்கான ஆயுதங்களாக மாற்றி அவர்களுக்குள் கிளர்ச்சியை உருவாக்கி அவர்களை தப்பிக்கச் செய்தான் என்று கூறுகிறது. சிறைக்கூடத்தில் இருந்து தப்பித்தவர்கள் ரோம் இராணுவத்தினருடன் சண்டையிட்டனர். இதில் சுமார் 90,000 பேர் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டதாகவும் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கிளர்ச்சிகள் பின்னாளில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போனது. கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டாலும் அடிமைகளை மனிதர்களாக நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் ரோம அரசியல்வாதிகளிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. ரோம் அடிமையைப் போலொரு வாழ்க்கையை நம்மால் கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாது. இப்போது அடிமை முறை ஒழிக்கப்பட்டு விட்டதற்கு மிக்க சந்தோஷமடைகிறேன். நம்மால் ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிடம் கூட இப்படியான வாழ்க்கையை வாழ முடியாது. இது பற்றிய தங்களது கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள்.